ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, அ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கேப் அப், கேப் டவுன் ஆயின்னு இருக்கு. இந்த மாரி நேரத்தில நம்ம ஒரு பிகினரா இருக்கிறவங்க எப்படி ஈஸியா ட்ரேட் பண்ணலாம்? அதில எப்படி சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கேப் அப்னா என்ன? கேப் டவுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஆ ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு எப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட குளோஸ்ல இருந்து மார்க்கெட்டு அப்ல ஒரு 100 பாயிண்ட், 200 பாயிண்ட் ஓப்பன் மேல போச்சுன்னா, அது கேப் அப் சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் சைட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இத வந்து கேப் டவுன் சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல இந்த முடிஞ்ச இடத்துல இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்படியே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அது வந்து ஒரு நியூட்ரலான மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாரி கேப் அப், கேப் டவுன் ஆகும்போது எப்பவுமே நம்ம பொறுமையா தான் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? கேப் டவுன் ஆகும்போது உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா மெல்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால கேப் டவுன், கேப் அப்ல எப்பவுமே பொறுமையா தான் ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் நெறைய இருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, காலைல ஓப்பன் பண்ண உடனே ப்ராஃபிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. 3:30 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆக்சுவலா 3:30 மணி வரைக்கும் பண்ண தேவையில்ல. 3 மணி வரைக்கும் பண்ணா கூட நம்ம ஏதோ ஒரு ஜஸ்ட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? காலைல எடுத்த உடனே 10 மணிக்குன்னா நம்ம மார்க்கெட்ட முடிக்கணும். அடுத்தது அப்படியே ப்ராஃபிட் பண்ணிட்டே போணும்னு நெனைக்கிறது, அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நல்லது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே மார்க்கெட்ட நைட்டே பார்ப்பாங்க. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் அப், கேப் டவுன்ல எப்படி ட்ரேட் பண்ண போறேன்றத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேப் அப், கேப் டவுன் ஆகுதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த ஃபர்ஸ்ட்டு டே இருக்கு. அந்த டே ஸ்டார்ட் ஆகுறதுல, டே ஸ்டார்ட் ஆனதுலருந்து அதோட அந்த ஹையும், லோவும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் அந்த டேவோட ஃபர்ஸ்ட் ஹை, இந்த லோ. இந்த ஃபர்ஸ்ட் டேவோட ஹையையும், லோவையும் நம்ம மார்க் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் அத சார்ட்ல எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு ரீசென்ட்டான ஆ எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13த் அதான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் மார்க்கெட். இப்போ வந்து 13த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ்லயே போயிடுச்சு. ஓகே கன்சாலிடேட் பண்ணிட்டே அப்படியே குளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு சின்னதா ஒரு நல்லா அப் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. அது 2, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்ல கேப் அப், கேப் டவுன் குடுத்தது. நல்ல மார்க்கெட் வந்து ஒரு நாள் மாத்திரம் மேல போச்சு, ஒரு நாள் கீழ போச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எங்க இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹை அண்ட் லோ வருதுன்னு பார்க்க போறோம். இது இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ லோ நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹை. இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போ இந்த இந்த கேண்டில் வந்து நல்லா ஒரு பிரேக் பண்ணுதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப் சைட்ல போலாம். இல்ல கீழ் சைட்ல பிரேக் ஆச்சுன்னா, டவுன்ல பிரேக் ஆச்சுன்னா, நம்ம டவுன் சைட்ல கால் ஆப்ஷன் மேல பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன், கீழ பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் போலாம். எப்பயுமே நீங்க வந்து மார்க்கெட் என்னதான் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, நமக்கு வந்து எமோஷன கண்ட்ரோல் பண்ண தெரியலனா, மார்க்கெட்ல நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா, எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு கார்ல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டான ஸ்பீட்ல போறோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு எதனா ஆக்சிடென்ட் மாரி ஏதோ ஒண்ணு வந்தா கூட நம்ம வந்து பயப்பட மாட்டோம். எதுவும் பண்ண மாட்டோம். இதே அந்த கார்ல வந்து 120, 130 போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம பயந்துருவோம். அதே தான் இங்க இந்த ஸ்பீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம லோட் பண்ற குவான்டிட்டி. எப்பயுமே ஒரு குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி, ஒரு 1 லாட், 2 லாட் போட கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸா இருக்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம லாட்ட இன்கிரீஸ் பண்ணலாம். இப்ப 1 லாட், 2 லாட் போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 4000 இல்ல 2000, 3000 சம்பாரிச்சா கூட, ஒரு 3000ன்னு வச்சுக்கங்களேன். 4 வாரம் இருக்கு. 4, 3 12. சரி வாய்ப்பு கிடைக்கும்போது மார்க்கெட்ல ஒரு வாரத்துல ஒரு 2, 3 நாள் வந்து மார்க்கெட்டு கேப் அப், கேப் டவுன் சாரி கேப் அப், கேப் டவுன் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு ஒன் சைடு ரேலி கிடைக்கும். அதுல நம்ம அழகா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் காலையில உங்களால பண்ண முடியலனா கூட ஈவினிங் குரூட் ஆயில்ல இப்ப நல்ல மூவ்மெண்டம் குடுக்குது. அதுல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போலாம். சரி ஓகே நம்ம டாபிக் உள்ள போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பாருங்க நல்ல ஒரு மூவ் குடுத்துருக்குங்களா? அதே மாரி உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா, நீங்க வந்து RSIயும் யூஸ் பண்ணிக்கலாம். RSI வந்து அபோவ் 60க்கு மேல போச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். அபோவ் 60ன்னு சொல்ல தேவையில்ல. அபோவ் 52க்கு மேல தாண்டுனாலே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஆனா, கேண்டில் 6ஓட கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில் எவ்வளோ நல்லா கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த லைன. நல்ல ஒரு ஹியூஜ் கேண்டில்.
ஓகேங்களா? இது வந்து ரீசென்ட் டேஸ் 12த் அன்னைக்கு நடந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்ப நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எங்க கேப் அப், கேப் டவுன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கனாலும் ஒரு சின்னதா ஒரு கேப் அப் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹை. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ. இது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் ஆர்எஸ்ஐயும் அபோவ் 60 இருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் நம்ம சின்னதா ஒரு ப்ராஃபிட் ஒண்ணு பார்த்துக்கலாம். மார்க்கெட்ல 100% 100% ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70%, 60% தான். ஓகேங்களா? 100% சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமான உருட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எதுவுமே கிடையாது. மார்க்கெட்ல 100% நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் தான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்றேனே காண்டி, பிரைஸ் ஆக்ஷனுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ 9ஆம் தேதி பார்க்கலாம். 9ஆம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டவுனு. இதுதான் ஃபர்ஸ்ட் லோ. இது வந்து ஹை. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிருக்கு பாருங்க. சின்னதா ஒரு ப்ராஃபிட் நம்ம இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதி. அதுக்கப்புறம் வேற எங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் கத்துங்க. கிளாண்டிஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி ஆகுது? மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கேப் அப்பா, கேப் டவுனா? அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு இருக்கு. இதுதான் ஹை. இந்த இடத்துல வந்து லோ. ஓகேங்களா? லோ. இந்த இடம் பாருங்க. ஆ பிரேக் ஆச்சு. சின்னதா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிரேக் ஆயிட்டு மேல போயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அதே மாரி இன்னொரு விஷயம், அ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதெல்லாம் எல்லா நேரத்துலயும் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும்போது யூஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி தான் ஒரு கேப் அப் ஆயிருக்கு. இது வந்து ஹை. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல லோ. ஓகேங்களா? பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ கரெக்ட்டா நமக்கு வந்து கட் ஆயிருக்கா? ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? மார்க்கெட்ல நீங்க வந்து ரீட்டெயிலர்ஸா நம்ம வந்து ரீட்டெயிலர்ஸ்ங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து மார்க்கெட்ல ப்ளே பண்ண முடியும். ஓகே. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன் பாருங்க. நெறைய பேர் வந்து ஹையர் ஹை அ ஓப்பன் ஈக்குவல் டூ லோ, ஓப்பன் ஈக்குவல் டூ ஹைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓப்பனும் ஹையும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோட ஓப்பனும் ஹையும் சேமா இருந்தா செல் சைடு போவாங்க. ஓப்பனும் லோவும் சேமா இருந்தா பை சைடு போவாங்க. நீங்க இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்த இந்த லைன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் கட் ஆயிருக்கா? கட் ஆச்சு. இந்த இடத்துல இங்க மேல பாருங்க. கேண்டில்ஸ் வைக்கும்போது இந்த கேண்டில நான் வைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ ஓப்பனும், ஹையும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேமா இருக்கா? 25,29465 25,296 அப்போ உங்களுக்கு வந்து சின்னதா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதேமாரி நெறைய இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும்போது ஒரு சில டவுட் இருந்ததுன்னா, நீங்க சும்மா அது வந்து எல்லா அதான் சொல்றேன்ல 80% தான் ப்ராபபிலிட்டி எல்லாமே. 86 அந்த மாரி தான். ஓகேங்களா? அந்த மாரி என்ட்ரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மாரி பார்த்துட்டு நீங்க பொறுமையா என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்க பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து இந்த இடம் இங்க கேண்டில் வைக்கும்போது, இங்க பாருங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. 25,000 இங்க இந்த கேண்டில் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இங்க மேல பாருங்க. இந்த ஓப்பனும், ஹையும் பாருங்க. எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இந்த ஓப்பன் 25,083.25 அங்க 75 ஜஸ்ட் ஒரு 50 தான் டிஃபரெண்ட் வருது. ஓகேங்களா? இதே மாரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணிட்டு ஒரு 500, 1000 நீங்க கரெக்ட்டா அழகா நீங்க வந்து அ ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த கேப் அப், கேப் டவுன்ல நம்ம இந்த சொல்லி தரோம். உங்களுக்கு. அ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகட்டும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு அப்டேட்ஸ்லாம் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். அது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுக்குறேன். ஏன்னா, என்னத்துக்குன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் 3 டேஸ் கிளாஸ் நம்ம நடத்தியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் பயிற்சி. முதலாவது நீங்கள் பிரைஸ் ஆக்ஷன், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே ஃப்ரீ தான் ஃபிரெண்ட்ஸ். ஆ ஓப்பனா சொல்லப்போனா. ஓகேங்களா? பெருசா எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லவே இல்ல. 3 டேஸ் ஃப்ரீயா தான் கிளாஸ் எடுத்தாங்க. நானும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் ஜாயின் பண்ணாங்க அந்த கிளாஸ்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த மாரி அனௌன்ஸ்மென்ட்லாம் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எல்லாமே நான் சொன்னேன்ல, அந்த கேப் அப், கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நாம வந்து அன்னைக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு நல்லா
மார்க்கெட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்தது. இவங்க அந்த வியாழக்கிழமை ட்ரேட் பண்ணது இது. ஒரு நிமிஷம் அத காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல தான். கரெக்ட்டா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கரெக்ட்டா கட் ஆயிட்டு மேல போச்சு. ஓகேங்களா? இதுதான். அன்னைக்கு கேப் அப், கேப் டவுன் வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணாங்க. ங்களா? நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணீங்க. அதே மாரி இங்க டிமேட் அக்கவுண்ட் போடுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செபி ரெஜிஸ்டர் கால்ஸ் நம்ம ஃப்ரீயாவே புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கவுண்ட் அந்த அலைஸ் ப்ளூ சைட்ல. அதே மாரி ட்ரெய்னிங் எல்லாம் அப்டேட் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மறக்காம நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? மறக்காம உங்களோட ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல அ சப்ஸ்கிரைப் சேனல சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க.